வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது இபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சித்த அண்ணாமலை தலைமை பதவிக்கு வந்தது எப்படி என வார்த்தை போர், உருவ பொம்மை எரிப்பில் ஈடுபட்டு வரும் அதிமுகவினர், மீண்டும் வெடித்த மோதலால் குளிர்காயப் போவது யார் என்ற தலைப்பில்தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்குமான அந்த வார்த்தை போரானது நீண்ட காலமாகவே இருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்த காலத்திலேயே இவர்கள் இருவருக்கும் உண்டான உரசலின் காரணமாக வார்த்தை போர் அவ்வப்போது வெடித்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த கூட்டணியிலும் ஒரு முறிவு ஏற்பட்டது. கடந்த சில தேர்தல்களாகவே தனித்தனியாகவே தேர்தலை சந்தித்து வந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுதும் இந்த வார்த்தை போரானது வெடித்திருக்கிறது. சமீபத்தில் பேட்டியளித்த திரு எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை குறித்து விமர்சித்திருந்தார். அண்ணாமலை அவர்கள் உழைக்காமலே யாரோ கையை பிடித்து இந்த பதவிக்கு வந்தவர், அவரால் தமிழகத்திற்கு இதுவரை எந்த நன்மையும் கிடைக்கவில்லை, முழுக்க முழுக்க மைக்கை எடுத்தாலே பொய்தான் பேசுவார் என்பது போன்ற ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பொதுக்கூட்டமானது நேற்று நடைபெற்றது. அதில் பதிலளித்து பேசிய திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக விமர்சித்து தனது அந்த உரையை நிகழ்த்தியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுகவை மட்டுமல்லாமல் திமுகவையும் அவர் கடுமையாகவே விமர்சனம் செய்திருந்தார். ரஜினி அவர்களின் பேச்சை மேற்கோள் காட்டி உதயநிதி அவர்கள் பதவிக்கு வருவதை அவர் சுட்டிக்காட்டியே பேசியிருந்தார் என்று அதையும் கூறியிருந்தார். அதே போன்று முருகன் மாநாடு, இந்த நடத்தப்பட்ட இந்த மாநாட்டையும் அவர் விமர்சித்திருந்தார். நடப்பது பெரியார் ஆட்சியாம், ஆனால் இது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றும் இந்த மாநாட்டை அவர்கள் நடத்துகிறார்கள் என்பது போன்ற விஷயம், இதற்கு முருகன் அவர்களை கண்டிப்பாக தண்டிப்பார் என்பது போன்ற விஷயங்களையும் அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு பல உதாரணங்களையும் கூறியிருந்தார். பெரியார் அவர்கள் கம்பரையும் திருவள்ளுவரையும் விமர்சித்திருந்ததையும் குறிப்பிட்டிருந்தார். அதை அவருடைய வழியில் ஆட்சி நடப்பவர்கள் எவ்வாறு தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காக்க முடியும் என்பன போன்ற கேள்விகளையும் அவர் எழுப்பியிருந்தார். அதே போன்று அதிமுகவை விமர்சிக்கும் பொழுது 2026 அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்றும் கூறியிருந்தார். அதே போன்று திமுகவையும் அதிமுகவையும் அகற்றுவதற்கு ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என்றும் அதில் கூறியிருந்தார். இவ்வாறாக திமுகவையும் அதிமுகவையும் தனது உரையில் கடுமையாக விமர்சித்திருந்த போதிலும் அதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிக கடுமையாக விமர்சித்திருந்தார். அவர் ஆட்சிக்கு வந்த விதமானது அது பற்றியும் அவர் விமர்சித்திருந்தார். அதுபோன்று அவருடைய சிலுவம்பாளையத்தில் அவர் முதலாக அவருடைய அரசியல் பயணத்தை துவங்கும் காலகட்டத்தையும் குறித்தும் பல விமர்சனங்களை அவர் வைத்திருந்தார். இவ்வாறாக இருவருக்குமான வார்த்தை போர் மீண்டும் மீண்டும் வெடித்து வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக அதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்கள் அரங்கில் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ரங்கநாதன். திரு விஜயகுமார் சார், உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்கள் சார், இன்றைக்கி இந்த வார்த்தை போரானது தொடர்ந்து நடைபெற்று வருது. இது எந்த இதில் போய் முடியுன்ற மாதிரியான கேள்வி தான் அரசியல் மத்தியில் இருக்குது. ரெண்டாவது, இதில் குளிர்காய போவது யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துடுது. அதாவது ராஜ் டிவி நேயர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் சக பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். பரித்நாராயண சாதுனாம் விநாசாய சதுக்கிருதாம் தர்ம சம்சாரணாத்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொன்ன கிருஷ்ணனுடைய பிறந்தநாள் இன்றைக்கி. அதாவது அதர்மங்கள் தலை தூக்கும் போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட நாங்கள் யுகங்கள் தோறும் நான் பிறப்பேன் என்று சொன்ன கிருஷ்ணன் அவருடைய சுதர்சன சக்கரத்தை கொண்டு வர வேண்டும். ஏன்னா அரசியலில் அறம் பிழைத்தோருக்கு, அரசியலில் நாகரிகம் இல்லாதவர்களுக்கு, அரசியலில் நேர்மை இல்லாதவர்களுக்கு, அரசியலில் ஆபத்தானவர்களுக்கு, அரசியலில் அபசகுணமானவர்களுக்கு, அரசியல் தலைவர் ஆபாச தலைவரானவருக்கு, அரசியலில் விட்டுப்பட தலைவருக்கு, இப்படிக்கெல்லாம் வார்த்தைகள் இல்லை. நான் சொல்லல, தடிச்சு சொல்லல. சரி, அதை விட்டுரு. அதை நீங்கள் உங்களுக்காக நெறியாளருக்காக வேண்டி இதுக்காக அதை நான் இது பண்ணி. அரசியலில் தற்குறி, அரசியலில் அனாதை, இந்த வார்த்தைலாம் ஏற்றுக்கொள்ள வார்த்தை தான். அது சொல்கிறதுக்குள்ள இப்படியே அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க. அத்தனை தலைவர்களும் இதுவரையிலையும் அரசியலில் நாகரிகம் கருதி தான் விமர்சனத்தை பண்ணுவாங்க. முதல்ல நாகரிகம் என்று என்னன்னே தெரியாத ஒரு தலைவரை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது தான் ரொம்ப இதுவானது, துர்பாக்கியமானது. அதாவது ஏற்கனவே இலா கணேசன்லேருந்து எவ்வளோ. ஒரே ஒரு நிமிஷம் சார். நமது அரங்கிற்கு வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு ஹரிஹர ராஜா அவர்களை வரவேற்போம். வணக்கம்.
தொடர்ந்து பேசுங்க. அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியில் கூட இலா கணேசன்லேருந்து சிபி ராதாகிருஷ்ணன்லேருந்து தமிழிசை எவ்வளோ தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அத்தனை தலைவர்களும் வந்துட்டு விமர்சனம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவரை மாதிரி ஒரு விமர்சனம் வைத்திருந்த ஒரு ஆட்டில் நான் பார்க்கவே முடியல. இவருக்கு எங்கேருந்து காழ்ப்புணர்ச்சி அதிமுக மீது இவருக்கு தொடர்ந்துன்னா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் இவர் வந்து நிற்கிறதுக்காக முயற்சி பண்ணுறார். அப்போ எங்களுக்கு சின்னம்லாம் கிடைக்கிறது ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ வந்து எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் 2.5 கோடி தொண்டர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரத்தை எங்களுடைய தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அவரை வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கட்சி சின்னம் கிடைக்காது, நான் நிற்கிறேன், எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கிடையாது. அவர் சொன்னார், சின்னம் கிடைக்கிறது கிடைக்காம போகுது, அதிமுக நிற்பது உறுதி அப்படின்னு நாங்கள் நின்றுட்டோம். இவர் அன்னியிலிருந்தே எங்கள் அதிமுக மீது காழ்ப்புணர்ச்சி. நீங்கள் 2019 உங்களை தேர்தலுக்கு அது வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அழைக்கும் போது அவர் தோக்கக்கூடியவருக்கு நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய நான் வரமாட்டேன்னு சொன்னதா சார் அண்ணாமலை அவர்கள் சொல்லி. அதுதான் சொல்கிறேனே, ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான இல்லாத தகவலை சொல்கிறதுக்கு உண்டான தலைவர் தான் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போவார் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது. இதுதான் அவருடைய வாடிக்கை. அதாவது வந்து ஒரு மகனை பாராட்டுறார், மகனோட உறவு வச்சுன்னு இருக்கிறார். ஆனால் அந்த மகனுடைய தாயாக அந்த மகனை தெய்வமாக வழங்குறவங்கள போயிட்டு விமர்சனம் பண்ணுறது திட்டுறது ஒரு கூட்டணியில் இருக்கும்போதே அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவரான புரட்சி தலைவர் அம்மாவையும் பேரறிஞர் அண்ணாவையும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. அதற்கு எதிர்வினை ஆற்றுவோமா ஆற்ற மாட்டோமா? எதிர்வினை ஆற்றினோடனே இவர் அதுதான் சொல்கிறேனே, நல்ல அரசியல்வாதியாகவே இருந்து அரசியலே தொடர்ந்து இருந்தால் இவருக்கு நாகரிகமான அரசியல்ன்றது இவருக்கு வந்திருக்கும். இவர் ஒரு விபத்தில் இவர் அரசியல்னாவே என்னன்னு தெரியும். ஒரு வட்டச் செயலாளருக்கு இருக்கிற அரசியல் அனுபவங்கள் கூட ஐபிஎஸ் படித்த அண்ணாமலைக்கு இல்லை. 20,000 புஸ்தகங்கள் படித்தேன்னு சொல்கிறவர் 20,000 புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகம் கூடவா உனக்கு நாகரிகத்தை சொல்லித்தரவில்லை, ஒரு புஸ்தகம் கூடவா உனக்கு நேர்மையை சொல்லித்தரவில்லை, ஒரு புஸ்தகம் கூடவா உனக்கு இப்படிலாம் நடந்துக்கிட கூடாதுன்றதை சொல்லித்தர. அதே தான் அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு. எடப்பாடி அவர்களும் இன்னும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி எதில் அவர் வந்து இருக்காரு சார், முதலமைச்சரே வந்து ஆக்சிடென்டால கிடைச்சது தானே அப்படின்றது சார். எம்எல்ஏக்கள் யார் சார்? எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், எம்எல்ஏக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவங்க கட்சியிலேருந்து அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அண்ணாமலை சார். அவருக்கு என்ன பிரச்சனை சார்? கட்சியில இருந்து வந்து எப்படி வந்த நீங்க ஆரம்பத்தில் இருந்து கட்சியில பணியாற்றி அதன் மூலமா நீங்க கட்சி பதவியை பெற்றிருந்தா சரி. கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்துட்டு திடீர்னு தமிழ்நாட்டினுடைய தலைவரானவருக்கு எப்படி வரும்? விவகாரம் சார். அவங்க ஆட்சியிலேயோ மக்கள் அவங்க கட்சியில தலைவர் அவங்க யாரும் இவங்க வந்து அரசியல் அவருக்கு தெரியல. வந்த விதம் வந்து மக்களை ஆட்சி செய்யறதுக்கு வந்திருக்கீங்க. அவங்க கட்சிக்கு தலைவர், அவங்க யார் வேணாலும் போட்டோம். அது வந்து நாங்க மக்களை ஆட்சியும் செய்து விட்டோம். இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் எங்க எடப்பாடியார் இருக்கிறார். அவரை போயிட்டு தாழ்ந்து என்ன ஒரு இதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு அவருக்கு சுப்பிரமணிய சாமிக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட நிலைமை விரைவில் அண்ணாமலைக்கு ஏற்படும். அதாவது அதிமுகவினுடைய தொண்டனா அவனுடைய உணர்ச்சியை தூண்டி விட்டு இருக்கிறாரு. அதிமுக தொண்டன் பொறுத்து கொள்ள மாட்டான், பொங்கி எழுவான். வீதிக்கு வீதி இனிமேட்டு அண்ணாமலையை வந்து கண்டித்து போராட்டம் நடத்துவோம். எங்களுடைய போராட்டத்திற்கு எதிர்வினை ஆட்ட முடியுமா அண்ணாமலையால்? உன் கட்சி தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்ன? என் கட்சி தொண்டர்கள் 2.5 கோடி தொண்டர்கள் எழுந்து நின்று பெருமூச்சு விட்டானா அந்த பெருமூச்சினுடைய காத்துல காணாம போயிடுவார் அண்ணாமலை. என்ன பேசியிருக்கிறாரு? ரொம்ப ஆரம்பத்தில் இருந்து அவருக்கு எடப்பாடியார் மீது வந்து எங்கள் பொதுச் செயலாளர் 2 கோடி தொண்டர்களை இணைக்கிறதுக்கான அந்த ஒரு ஆயத்த பணிகளை பண்ணிட்டு இருக்காரு அவர். யாரு? அண்ணாமலை அவர்களும். என்ன அது 2.5 கோடி? அவர் 2.5 கோடியில் 3 கோடி ஏதாவது பண்ணிட்டான். அப்படியா இருந்தால் அவர் பேசுகிறவர் அவர் அதை அரவங்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, இதே வந்துட்டு இப்போ கோயம்புத்தூரில் தோல்வி. அவர் ஜெயிக்கிட்டங்க, அவர் இது பண்ணிட்டோம். நாங்கள் எங்கள் கட்சியால் அவங்க 4 பேர் எம்எல்ஏ கிடைச்சிருக்கிறாங்க. அதை விட்டுவிட்டு அவர் சொல்கிறாரு அவங்களால தான் நாங்கள் மிகப்பெரிய மெஜாரிட்டி கட்சி ஆனோம். சரி, எங்களை விட்டு போனல பாராளுமன்ற தேர்தலில் 40 ஜெயிக்க வேண்டியது தானே. அங்கங்கே உள்ள ஜாதி கட்சி தலைவர்களை நின்று அந்த செல்வாக்கு பெற்ற அந்த மாவட்டத்தில் செல்வாக்கு பெற்ற தலைவர்களை வச்சு நின்று கேட்டால் நான் 20%, 17%. உன்னால் தனித்து நின்று 3% மேலே ஓட்டு வாங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற அண்ணாமலை. சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார். திரு ஹரிஹர ராஜா அவர்கள் உங்களோட பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு, உங்களுடைய பதில் என்ன சார்? மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையாரை பார்த்து இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நடுக்கமாக இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் நியாயத்தை சத்தியத்தை பேசி அரசியல் செய்கிறாரு. மக்களுடைய ஈர்ப்பு சக்தியை பெற்ற தலைவர் தமிழகத்தில் ரொம்ப காலம் கழித்து வந்திருக்கிறாரு. அதான் என்னுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலையார். இன்றைக்கி இருக்கவங்களுக்குலாம் சார் ஒரு ஈர்ப்பு சக்தியும் இல்லை, சொல்கிறதுக்கு ஒரு கொள்கையும் இல்லை, பேசவும் தெரியாமல் பேசினதையே பேசிக்கிட்டு ஒரு ஊரில் பேசக்கூடிய திருப்பி மற்ற ஊரில் பேசுகிறாங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு கொள்கையோ கோட்பாடோ இல்லை. இன்னொன்று பதவியை பற்றி அண்ணன் ஒரே வீரவசனம் பேசுகிறார். அண்ணாமலை எப்படி வந்தார் தெரியுமா? ஒரு வட்டச்செயலாளர்கள் மூலம் கூட அவருக்கு இல்லைன்னு
பதவியை பற்றி யார் பேசுறது? முதலமைச்சர் பதவி எப்படி வந்தார்? இன்னைக்கு பொதுச்செயலாளர் பதவி எப்படி பெற்றாரு? கூவத்தூரில் உட்கார வச்சு முதலமைச்சரை குத்தகை எடுத்து முதலமைச்சர் பதவி வாங்கி வந்துட்டு இன்னைக்கு பொதுச்செயலராக வந்திருக்கிறாருங்க. எல்லாருடைய மனதை ஏற்று இல்லை அதிமுக தொண்டர்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு அண்ணன் சொல்ல வராரா? நான் 10 தொண்டர்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், இப்போ லைவாக பண்ணுறேன். அவங்க சொல்லக்கூடிய குமுறல்களை கேட்குறீங்களா நீங்கள்? அண்ணன் ஓபிஎஸ்ஐ விலக்கி, அண்ணன் டிடிவியை விலக்கி, இவருக்கு பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்த அவங்க சசிகலா அம்மாவை விலக்கி, எல்லாரையும் விலக்கி துரோகம் செஞ்சுட்டு இன்னைக்கு நான் அந்த பதவிக்கு வந்தேன், இந்த பதவிக்கு வந்தேன், சின்ன வயசுலேருந்து அரசியல் பண்ணுறேன், எனக்கு இல்லாத மூளை இந்த ஊரில் யாருக்குமே இல்லை. அடிப்படை அறிவற்ற கிணத்து தவளைகள் இந்த அதிமுக காரங்க. நான் ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லலை. இந்த தலைவர்கள் என்ற பெயரில் இன்னைக்கு கட்சியை இன்னைக்கு கபலீகரம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு அதை வைத்துக்கொண்டு பிழப்பு நடத்தக்கூடிய இவர்கள் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் பாவம். உண்மையாவே இன்னொன்று வெற்றியை பற்றி பேசுறாரு. 10 தோல்வி பழனிசாமி கட்சியில் இருந்துகிட்டு வெற்றியை பற்றி பேசுறது இவங்கெல்லாம் தகுதி இருக்கு? நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, படு தோல்வி. நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். நேற்று எங்கள் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் சொன்னது போல புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவ்வளவு அழகா நிர்வாகம் பண்ணி திமுகவிற்கு எதிரான ஒரு வலுவான கட்சி என தமிழ்நாட்டில் சொல்லி இன்னைக்கு மக்கள் சக்தியாக அதிமுக ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு மக்கள் சக்தியெல்லாம் இல்லை, மாவட்ட செயலாளருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், இன்னைக்கு செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினருக்கு பணத்தை கொடுத்து எப்படி ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணணும், இதெல்லாம் ஒரு ராஜ துரோகத்தை செய்து கொண்டு ஒரு நம்பிக்கை துரோகத்தின் ஒரு வெளிப்பாடு. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன தகுதி இருக்கு? அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இவருக்கும் எங்களுக்கு என்ன வாய்க்கா தகராறா? இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜகவுக்கும் ஏதாவது பெரிய ஒரு போரா? அதெல்லாம் கிடையாதுங்க. வார்த்தை என்பதை அளந்து பேசணும். எங்ககிட்ட இவங்க பாடம் எடுக்க வேண்டாம். இவங்களுக்கு வாயடக்கம் இல்லை. குறிப்பா அண்ணன் ஜெயக்குமார், அண்ணன் KP முனுசாமி, அண்ணன் CV சண்முகம் என்ன பேச்சு பேசுறாங்க? ஒரு பப்ளிக்ல அவங்க எப்படி பேசணும்னு தெரியாத போது அதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய எங்களை பார்த்து அதை பேசிட்டாரு இதை பேசிட்டாரு, நீங்க எப்படி கட்சி நடத்த முடியும், உங்களுக்கு அது தெரியுமா இது தெரியுமான்னு கேட்டா மக்களுக்கு உங்க லட்சணம் எல்லாம் தெரியும். அதிமுக கடந்த 2017 இருந்து என்னென்ன நாடகங்களை நடத்தி கொண்டிருக்குதுன்றது தமிழ்நாடு பார்த்து தானே இருக்கு. அதனால இவங்களுக்கு எல்லாம் கேள்வி வச்சிருப்பா அண்ணா, நீங்க வந்து சொல்றீங்க அவர் எடப்பாடியார் ஜெயிக்கல அப்படின்ட்டு. அண்ணாமலை அவர்கள் தான் அரவக்குறிச்சியாக இருக்கட்டும் அல்லது கோவையாக இருக்கட்டும் ஜெயிக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி அவர் தான் வைக்கிறார். இவங்க வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்ன? நாங்க 5 முறை ஆண்ட கட்சி, எங்க முதுகுல தான் பாஜக சவாரி பண்ணி அவர்களே அந்த நடைப்பயணம்லாம் மேற்கொள்ளும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி வேற லெவலில் கொண்டு வரோம், எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை, தனிச்சு எங்களுடைய பலத்தை நிரூபிப்போம்னாரு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி அங்கே ஒரு சீட் கூட அவங்களுக்கு கிடைக்கலையே சார். நீங்க சொன்ன வார்த்தையை எடுத்து சொல்றேன், வேற லெவலில் வளர்ந்துருக்கு சார். எத்தனை பர்சன்டேஜ் இருந்தோம் போன தேர்தல் வரை? 3% அல்லது 3%. அந்தந்த பகுதியில் செல்வாக்குள்ளவர்களை வச்சுட்டு எங்க சதவீதத்தை காட்டுறீங்க. இவங்க கூட்டணி வைக்கலையா? இது திமுக காரங்களும் இவங்களுக்கு இதே பேச்சா போச்சு. கூட்டணியால தான் பிஜேபி ஓட்டு. அப்ப திமுக எதனால ஓட்டு வந்துச்சு? அதிமுகவுக்கு தேமுதிக கூட இருந்துச்சு. அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சாரு, அதோட சிம்பத்தி ஓட்டுல அதிமுக விழுந்திருக்கு நான் கிளைம் பண்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஓட்டு இருக்கு. அதை வைத்துக்கொண்டு இவங்க ஏதோ மன்னாரன் கம்பெனி போல ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இவங்க நடத்துறாங்களே தவிர ஆக்கப்பூர்வமான செயல்பாடு எடப்பாடி பழனிசாமி இல்ல. உட்கட்சி அரசியலே அவரால் தாங்க முடியாமல் இன்னைக்கு எல்லாருக்குமே துரோகம் செய்து இன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, தோற்க போறவிட்ட நாங்க ஏன் போகணும், அதே தான் நாங்க இன்னைக்கு சொல்றோம். அவர் சொன்னது பொய்யா போச்சு, ஆனா நாங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. 2026 ADMK ஒரு கட்சி இல்லாம போகுது சார். இல்லாத ஒரு கட்சியிடையே நாங்களே சார் கூட்டணிக்கு போனோம், நாங்க ஏன் சார் கெஞ்சணும்? இன்னைக்கு ஒரு சாதாரண பொதுக்கூட்டம் போட்ட கூட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வராங்க பாஜகவுக்கு. ஒரு போட்டோ எடுத்து பார்த்துருவோமா? ADMK உடைய பொதுக்கூட்டத்துடைய அந்த நேச்சரையும் பிஜேபி வரதையும் பார்த்துருவோமா? எங்களுக்கு ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கு சார். இங்க எல்லாம் 100க்கு 200க்கு உட்கார வச்சுட்டு 2.5 கோடி 3 கோடி எத்தனை % ஓட்டு வாங்கினீங்க நீங்க? இன்னைக்கு நாங்க வளரவே இல்லை, எங்க முதுகுலாம் சவாரி, எங்களாலதான் 4 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சொல்லி ஊரெல்லாம் வீரவாசனம் பேசக்கூடிய ADMK காரங்கிட்ட கேட்கிறேன், நாங்கள் எத்தனை % ஓட்டு வாங்கியிருக்கோம்? ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன நீங்க நாங்க இன்னைக்கு 11% ஓட்டு வாங்கியிருக்கிறோங்க. இது ஜோக்கா? சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு இவங்க வந்து நாங்க பெரிய பட்டத்து இளவரசர்கள், நாங்கள் ஆட்சி செய்தது போல யாருமே இங்க செய்யலன்னு சொன்னவங்க எங்கிருந்தோ மொட்டை மாடில இருந்து கீழே விழுந்த கதையா 40% 30% வச்சிருந்தவங்க இன்னைக்கு 19%க்கு பெரும் வீழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஆனா எடப்பாடி அண்ணன் அதுலயும் ஒரு கேம் பண்றாரு. போன முறை நாங்க கூட்டணி தான் வச்சு 19 தாங்க வாங்கணும், இந்த முறை தனியா நின்று 20 வாங்கிருக்கணும் ஒரு அண்டப்புழுக புழுகிறாரு. ஊருக்கே தெரியும் போன முறை இவங்க நின்ன தொகுதி எவ்வளோ, இந்த முறை இவங்க நின்ன தொகுதி எவ்வளோன்னு. அதனால புரட்சி இளைஞர் அண்ணாமலையார இவங்களை போன்ற கிழத்து தவளைகள் ஏதாவது விமர்சனம் செய்து கொண்டு எங்கள் அண்ணனை பேசினாதான் இவங்க லைம்லைட்டுக்கு வராங்க. அதிமுகங்கிற கட்சியே செய்தியில வருதுன்னு நான் பகிரங்கமா தெரியும். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நந்தகுமார் சார், இப்போ இந்த மோதல் காரணமா இப்போ குளிர்காய போறது யார் அப்படின்றது தான் நம்ம கேள்வியா இருக்கு. இது மொத்தத்தில் நான் பார்க்கறது இந்த 2 விவாதங்களுமே, அதாவது ஒரே ஒரு நிமிஷம் சார், இணையம் வழியாக நம்முடைய இணையும் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். தொடர்ந்து பேசுங்க நந்தகுமார் சார்.
இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, தம்படி பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பிரச்சனைன்னு. இப்போ இவங்க பேசுகிறது எல்லாமே ஒரு அரசியலை வந்து எந்த அளவுக்கு வந்து நாகரிகமாக கொள்கை, ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, அந்த கொள்கைகள்னால மக்களுக்கும் மாநிலத்துக்கும் மக்களினுடைய மேம்பாட்டுக்கும் எந்த வகையில் வந்து நாங்கள் உழைக்க தயாராக இருக்கோம், எங்கள் கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் கொள்கை அடிப்படையில் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, எங்கள் கொள்கையினால் உங்களுக்கு என்ன மக்களுக்கு மேம்பாடு வருதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி கொள்கை சார்ந்த விவாதங்கிறதே போயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் கொள்கை சார்ந்த கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலுக்காக அப்போதைக்கு நம்ம எந்த கட்சி கூட சேர்ந்தால் கூட்டணிக்கு ஓட்டு வருங்கிறத சேர்ந்து ஒரு வெற்றியை நோக்கின ஒரு கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியாக போனனால ரெண்டு நெறியாளர்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்காக ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு வரும்போது இன்னைக்கு எல்லாருமே கூட்டணியில் இருந்தால் ஒரு பேச்சு, கூட்டணியில் இல்லைன்னா ஒரு பேச்சுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு கொள்கை சார்ந்த விமர்சனங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு அரசியல்வாதிகள் வாயை திறந்தாவே தனிப்பட்ட விமர்சனம் மட்டும்தான் வந்து இன்னைக்கு எல்லா கட்சியிலையும் மேலோங்கி இருக்கு. இல்லை, கூட்டணியில் இருக்கும்போதே இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு உரசல் இருந்துகிட்டே தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஜெயக்குமார் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சொன்னார், கூட்டணி தர்மத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும்னாரு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கூட்டணி தர்மத்தை பற்றி எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். இதெல்லாம் கூட்டணியில் இருக்கும்போதே நடந்த விஷயங்கள் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்களுமே தன்னுடைய தனிப்பட்ட பலத்தை காட்டுறதுக்கு தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வராரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி நோக்கி அவங்க போலையோன்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. இது ஒரு தனிப்பெரும் கட்சியாக வளரணும், அதுக்கான ஒரு பிராயச்சித்தம் எடுக்கணுங்கிறது எல்லா கட்சிக்கும் உண்டானது. ஒரு தனித்தலைமை உடைய ஒரு தலைவராக வரணுங்கிறதெல்லாம் அதிலெல்லாம் எல்லாருமே அவங்கவுங்க முயற்சி பண்ணுறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க கட்சியை வளர்த்தணும், அவங்கவுங்க நான் தான் தலைவருங்கிறத நிரூபிக்கணும் மக்கள்கிட்ட. பட் என்னுடைய அடிப்படையான வாதம் என்னென்னா, நீங்கள் செய்யக்கூடிய சமுதாயத்தில் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த வாதங்கள்னால ஒரு பைசாக்கு பொதுமக்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? யார் பேசுகிறதாகட்டும். இப்போ இதே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதிமுகலேருந்து ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அம்பலம் எஸ் ராஜபாண்டியனுடைய திருவுருவ படத்தை வந்து திறக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் எடப்பாடி, அண்ணாமலை, டிஎம்சியினுடைய வாசன் அவர்களெல்லாம் இருக்கும்போது அன்னைக்கு இதே அண்ணாமலை வந்து எடப்பாடியாரை ரொம்ப சிலாகித்து பேசுகிறார். அதாவது வந்து இவர் சொல்கிறார், அண்ணாமலை பேசும்போது எடப்பாடியினுடைய ஆட்சி வந்து பொற்கால ஆட்சியாக இருந்துச்சு. ஆட்சியை விட்டு இறங்கினதுக்கப்புறம் சொல்கிறார் ஒரு மீட்டிங்கில். அதே இன்னொன்று என்ன தகவலை வைக்கிறாருன்னா, ஒவ்வொரு காவல்துறையில் இருக்கிற போலீஸ்காரனுக்கும் ஒரு முதலமைச்சர் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கனவு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல போலீஸ்காரன் கனவு காணக்கூடிய ஒரு முதலமைச்சராக எடப்பாடியார் இருந்தார். அதே மாதிரி வந்து இந்த ஒரு வடநாட்டில் இருந்து ஒரு அரசியல் தலைவர், பிஜேபி தலைவர் வரும்போது அவரை கூட்டிகிட்டு போய் எடப்பாடியாரை அவங்க வீட்டில் சந்திக்கிறாங்க. சந்தித்து வெளியே வரும்போது அந்த வந்த தலைவர் சொல்கிறாரு, நார்த் இந்தியாவிலலாம் நான் நிறையா சிஎம்மாக பார்த்துருக்கேன், இந்த அளவுக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு அணுகுமுறையில் இருக்கக்கூடிய சிஎம்மை நான் பார்த்ததே இல்லை, எடப்பாடி அந்த அளவுக்கு இலகுவா இருக்காருன்னு. இதெல்லாம் யாரு பொது மீட்டிங்ல சொல்றதுன்னா அண்ணாமலை சொல்றாரு. கூட இல்ல இல்ல, நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன், அவருடைய நடவடிக்கைகள்லாம் பெருசா அவர் விமர்சிக்கல. சிஎம் ஆனது, அந்த சிஎம் எப்படி ஆனாரு அப்படி அதைத்தான் அதிகமாக விமர்சனம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் இன்னைக்கு அதே எடப்பாடியாரை கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் தான் தூக்கி பிடிக்கிறீங்க. அவங்க கட்சிக்காரங்க கூட இந்த அளவுக்கு எடப்பாடியாரை பாராட்டி இருப்பாங்களான்னு தெரியாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு கூட்டணி தர்மத்தை கடைப்பிடிச்சு நீங்கள் அவரை வந்து இவ்வளோ தூரம் போற்றுதலுக்கும் ஒரு பிரமிப்பான ஒரு சீஃப் மினிஸ்டருங்கிறதெல்லாம் நீங்கள் போர்ட்ரே பண்ணுறீங்க. எதனால்? கூட்டணியில் இருந்தனால. அப்போ இன்னைக்கு கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவரை வந்து நீங்க வசைப்பாடுறது வந்து, அதனால தான் சொன்னேன் இது சந்தர்ப்பவாத கூட்டணி. கூட்டணியில இருந்தா ஒரு பேச்சு, கூட்டணி விட்டு வெளியே போனா ஒரு பேச்சு. அதே மாதிரி இது எடப்பாடியாரும் அப்படிதான். எடப்பாடியாரும் வந்து அந்த எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, இவர்னால அண்ணாமலைனால எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வர முடிஞ்சது, இவர் சும்மா வாயில தான் வடை சுடுவாரு. அப்ப நமக்கு என்ன விமர்சனம் வருது, அவர் வாயில வடை சுடுவாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வடை, அவர் சுட்ட வடையை நீங்க சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருந்தீங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கும்போது ஒரு பேச்சு, பிரிஞ்சு தனித்தனியாக போகும்போது ஒரு பேச்சுங்கும் போது படத்தில் தான் வடிவேல் சொல்லுவார், அது வேற வாய் இது வேற வாயின்பார். அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கொள்கை சார்ந்து ஒரு மக்களுக்காக நீங்கள் 24 மணி நேரம் மக்கள் பணி செய்யக்கூடிய தலைவர்கள், கட்சியை சார்ந்தவங்க. ஒவ்வொரு இருபெரும் கட்சிகள் ரெண்டு பேருமே அதாவது தேசிய அளவில் வந்து பாரதிய ஜனதா ஆகச்சிறந்த கட்சியாக இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் அண்ணாமலையினுடைய ஒரு சீரிய உழைப்புனால இன்னைக்கு தமிழகத்துல 3வது பெரிய கட்சிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவும் போடக்கூடிய சண்டை வந்து இப்போ வேற யாருக்கு ஃபேவரபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரு ஒரு பழமொழியா சொல்றாங்க இல்லையா, ஊரு ரெண்டானா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்து 2வது முறையா ஜெயிச்ச சரித்திரம் இன்னைக்கு தேர்தல் வரலாறுல தமிழகத்துல இல்ல. அப்ப இன்னைக்கு முடிஞ்ச 2024 கூட நமக்கு புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அதாவது வந்து திமுகவினுடைய வாக்கு சதவீதம் வெறும் 27% தான்.
அப்ப அதிமுகவுக்கு கிடைச்ச சதவீதம் வெறும் 20% தான். அதாவது போலிங் ஆன பர்சன்டேஜ்ல இதை ரெண்டையும் கூட்டி 6.5 கோடி மக்கள் மொத்தமான வாக்காளர்களை பார்த்தீங்கன்னா வெறும் 30% தான். இவங்க ரெண்டு பேரும் ஆக சிறந்த திராவிட கட்சிகளுக்கு வெறும் 30% ஓட் பேங்க் தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து ரெண்டு கட்சிகளும் பலகீனமா இருக்கும்போது இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்க, அதிமுகவினுடைய கொள்கை என்னன்னு கேட்டாலும் திமுகவை வீழ்த்தணும். பிஜேபியும் அண்ணாமலை அந்த மீட்டிங்ல என்ன சொல்றாரு, திமுகவை நாங்க வீழ்த்தணும். எப்படி வீழ்த்த போறீங்க, என்ன யுக்தி வச்சிருக்கீங்க? ஏற்கனவே 2024 அந்த 3 வருஷம் முடிஞ்சு ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருந்துச்சு. திமுக 27% குறைஞ்சாங்க. தனிப்பெருங்கட்சியாவே அவங்களுக்கு 11% 2019 24 வாக்கு சதவீதம் குறைஞ்சது. 14,85,000 ஓட்டு குறைஞ்சது. கூட்டணி கட்சிக்குன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சற்றேறக்குறைய 23 லட்சம் வாக்கு குறைஞ்சது. கமலஹாசன் ஓட்டையும் சேர்த்தீங்கன்னா 39 லட்சம் வாக்கு குறைஞ்சிருக்கு திமுகவினுடைய கூட்டணிக்கு. அப்ப இப்படி சரிஞ்சிருக்கக்கூடிய திமுகவை இதுவரைக்கும் 2வது தடவை ஆட்சி கட்டல ஏறாத ஒரு திமுகவை ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அண்ணா திமுகவாகட்டும் பாரதிய ஜனதாவும் அவங்க சொல்றதே நாங்க வந்து திமுகவை வீழ்த்தணும், அதுக்காக தான் எங்களுடைய பெரும் முயற்சி இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த முயற்சிக்கு உண்டான எந்த முன்னெடுப்புமே இங்க தெரியலையே. நீங்களே ஒருத்தர் மேல வந்து சேரவாரி பூசிட்டு இருக்கீங்களே. அப்ப நீங்க கேட்ட மாதிரி இது யாருக்கு கொண்டாட்டமா இருக்கும்னா திமுகக்கு இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஏகோபித்த சந்தோஷத்துல தான் இருப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, எதுக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கணும். ஸோ இது வந்து இன்னைக்கான முடிவாக இருக்கலாம், ஆனால் இது எதிர்காலத்துக்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கும். இந்த சதவீதங்கள் அதிகரிப்பு பின்னாடி வந்து இது ஆட்சி அமைப்பதற்கு இது ஒரு அடித்தளமாக அமையும் அப்படின்னு சொல்றாரு. அதுல மாற்று கருத்து இல்லை. நான் அதனால தான் முதலே சொன்னேன், இன்னைக்கு வந்து வெறும் நோட்டாவுக்கு கீழே இருந்த பிஜேபி நம்ம எல்லாருமே நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்த கட்சியை இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய 3வது பெரிய கட்சியா கொண்டாந்து நிறுத்தியிருக்காரு அண்ணாமலை. அதனால அந்த கட்சிக்கு ஒரு தலைவரா அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்காரு. வந்து பிஜேபி வளர்ந்துருங்கிறது உங்களுடைய கருத்து. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து ஃபேக்ட் தானே, நமக்கு வந்து நம்பர்ஸ் தானே சொல்லுது. அப்ப அந்த நம்பர் சொல்லும்போது நம்ம போய் அந்த நம்பர் எப்படி போய் சொல்லுதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த மாதிரி வளர்ந்துட்டு வரக்கூடிய கட்சி இன்னும் அதீதமா எப்படி நம்ம வளர்ச்சியை நோக்கி போகணுங்கிறதுல தான் முனைப்பா இருக்கணுமே ஒழிய ஒரு தனி மனித விமர்சனத்தில். அதாவது நான் என்னுடைய பார்வையில் என்ன பார்க்கறேன்னா, ஒரு எடப்பாடி, அதாவது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. அதுதான் நம்ம நியூட்டனுடைய தேர்ட் லா. அப்போ ஒரு எடப்பாடியார் ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது அதுக்கு வந்து ஒரு பதில் விமர்சனம் இவர் வைக்கிறாரு, இவர் வைக்கிறதுக்கு திருப்பி அவங்களிருந்து வைக்கிறாங்க. அப்ப நான் பார்க்கறது என்னன்னா, ஒரு அரசியல் தலைவர்கள், ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் மக்களுடைய தலைவர்களா உருவெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. முதல்ல இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்கு நம்ம வந்து அண்ணா ஓங்கி ஒழிச்ச அந்த கண்ணியம் இருக்கணும். முதல்ல யார் எந்த ஒரு தலைவரா இருந்தாலும் பேசும்போது அந்த வார்த்தைகளை ஒரு கண்ணியம் மிக்க வார்த்தை. ஆனா இந்த தலைவர் அந்த தலைவர் நான் சொல்லல, எல்லா அரசியல் தலைவர்களும் சமீபமா நடக்கக்கூடிய எந்த ஒரு கட்சி தலைவர்கள், ஆளுநர் இருக்க கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கிறவங்களாகட்டும், இல்ல வளர்ந்து வர்ற கட்சி தலைவர்கள் எல்லாமே அடுத்த நபர் மேல ஒரு கண்ணியமற்ற தரக்குறைவான வார்த்தைகளை தான் இன்னைக்கு அதிகமா பிரயோகிக்கப்படுறாங்க. இது வந்து கண்டிப்பா மக்கள் வந்து உங்களை ஒரு தலைவனா பார்க்கும்போது நீங்க தலைவனா அந்த தொண்டனுக்கு என்ன சொல்லணும், நான் என் தலைவன் மாதிரி இருக்கணும்டா, கண்ணியத்தோட இருக்கணும், என்னைய அடுத்தவன் சேரவாரி பூசினா கூட நான் வந்து கண்ணியமா இருக்கணும் போது you will set an example. அந்த மாதிரி be an example. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். திரு ஜெயகண்ணன் சார், ஆக்சுவலாக இப்போ திமுக அதிமுக ரெண்டுக்குமே வந்து மாற்று வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் சொல்லியிருக்காரு. திமுகவையும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. 1970 தன்மானத்தை பற்றி பேசின கட்சி இன்னைக்கு உதயநிதி அவர்களை தலைவராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்ற பல்வேறு விமர்சனங்களை திமுக மேலே வச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை? தொடர்ச்சியாக அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை சிறுபிள்ளைத்தனமாக சொல்லக்கூடிய பல கருத்துக்களை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிரான ஒரு தலைவரை போல தன்னைத்தானே வந்து ஒரு பில்டப் பண்ணக்கூடிய தலைவராகத்தான் இருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை ஏற்பது மு.க. ஸ்டாலினா உதயநிதி என்பது ஒரு உட்கட்சி பிரச்சனையை தவிர அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை கேட்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லை. அதே போலதான் பலமுறை ஆட்சி கட்டிலே அமர்ந்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரு விமர்சிக்கின்ற அளவிற்கு வளர்ந்து விடவில்லை. இதைத்தான் நம் சூழலாக கருத முடியும். ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மக்கள் பணியாற்றிருக்கக்கூடிய இயக்கம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அண்ணாமலை அவர்களுடைய கருத்து என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ எதிர்க்கக்கூடிய கருத்தாக இல்லை. மாறாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்தியலை, தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்துவதற்காக அமைகிறது. இன்னும் சொல்ல போனால் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைப்பாட்டை அண்ணாமலை போன்ற தற்குறித்தனமான தலைவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை.
இன்னும் சொல்ல போனால் சுயமரியாதை இயக்கமாக களம் கண்ட திராவிட இயக்கத்திலே அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பணியாற்றி கடந்த அதாவது 60 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி கட்டிலில் இருக்கின்ற இல்ல அவங்க அரசியல் தலைவர்கள் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறாங்க, அது பேசக்கூடாது, நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நீங்களும் அதே வார்த்தையை யூஸ் பண்ணீங்கன்னா அது எப்படி மறுபடியும் அது அந்த கால அரசியல் நிலைப்பாட்டை இன்னும் சொல்ல போனா ஜெயகண்ணன் சார், நீங்களும் அந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்க, தற்கூரின்ற வார்த்தையை நீங்களும் யூஸ் பண்றீங்க. இல்லை என்பது உண்மை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அண்ணாமலையுடைய கருத்தியலை நாம் பெரிதாக கருத வேண்டியதில்லை. இல்ல உண்மை என்ன காரணம் என்பதால் நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, அதாவது அண்ணாமலை அவர்கள் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு இயக்கத்தினுடைய இபிஎஸ் அவர்களுடைய நம்ம என்ன சொல்றாங்க, அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, எதிரெதிரான அரசியல் நிலைப்பாடுகள் அது தனி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உதயநிதி தலைமையை விமர்சிப்பதற்கு அண்ணாமலைக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. அதே போல இபிஎஸ் அவர்களுடைய அரசியல் அனுபவத்தை அனுபவத்திற்கும் அண்ணாமலை அவர்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பதுதான் உண்மை. தற்கூரி என்று என்ன காரணம்னு சொன்னா, இருக்கின்ற இடத்துக்கு தகுந்தாப்புல பேசுவது. தொடர்ந்து பேசுங்க. இதைத்தான் நம்ம உங்களுக்கு எதிர்க்கிறோமே ஒழிய அண்ணாமலையோட அரசியல் நிலைப்பாட்டை, அரசியலுடைய அனுபவத்தை நம்ம தொடர்ச்சியாக எதிர்ப்போம். சரி சார், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் ரீதியாக அவர் எதிர்க்கட்டும், அதற்கு எதிரான பணிகளை சொல்லுவோம். இபிஎஸ் அவர்களுடைய அரசியல் அனுபவங்களை குறை சொல்லட்டும், அதையும் பார்ப்போம். அதை விட்டுவிட்டு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டு அரசியல் போக்கிற்கு முற்றிலும் மாறானது. சனாதன எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துனீங்க, இன்னைக்கு முருகனுடைய மாநாடுன்னு நடத்துறீங்க. இது கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு. பெரியார் ஆட்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது அது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. எனக்கு நீங்க நெறியாளர்கள் ஒரு சரியான நேரம் கொடுக்கணும். தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா நம்முடைய சுயமரியாதை இயக்கத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த சூழலில் சுயமரியாதை இயக்கமும் நீதி கட்சியும் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில், அதன் பிறகு பெரியார் ஈவேரா அவர்களுடைய தலைமையில் நம்முடைய திராவிட இயக்கம் வளர்ச்சி அடைந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பணியாற்றுவதற்கு நீண்ட நெடுந்தூரம் பயணித்து கொண்டிருந்தார்கள். பெரியாருடைய இயக்கம் என்று சொன்னால் கூட அறிஞர் அண்ணாவுடைய தலைமையேற்ற பிறகு ஒன்றே குலம் ஒருவனே நிலைப்பாட்டை ஆதரித்த கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக ஆன்மீக கட்சியாக கூட மாறிடுச்சு, அது வேற விஷயம். இன்றைக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது மக்களுக்கானது. இன்னும் சொல்ல போனால் அரசு ரீதியாக இந்து சமய அறநிலையத்துறையை நம்முடைய அரசு கையில் வைத்திருக்கின்ற காரணத்தினால் இது அரசினுடைய கொள்கை நிலைப்பாடாக நீங்க கொள்ள முடியாது. அதாவது ஒரு முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது தமிழ் கடவுள் முருகனுடைய மாநாட்டை மக்களுக்காக நடத்துகிற ஒரு இயக்கமாக, ஒரு ஆட்சியாகத்தான் நீங்க பாக்கணும். இதுல தந்தை பெரியாருடைய திராவிட இல்ல, இன்னும் அதுல குறிப்பா என்ன பிரச்சனை வந்ததுன்னா, ரவிக்குமார் எம்பி அவர்களே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. சஷ்டி கவசம் போன்ற விஷயங்களை பள்ளிகள்ல கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதனை ஒருங்கிணைப்பது தமிழ்நாடு அரசு, அதை நடத்துவது இந்து சமய அறநிலைத்துறை தவிர இதுல பெரியாருடைய இயக்கமோ பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தை இதில் கொண்டு சேர்ப்பதற்கு அண்ணாமலை போன்ற அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்க்கக்கூடியவர்களுடைய போக்குதான் இது என்பதுதான் உண்மை. சரி சார். திரு விஜயகுமார் சார், அதாவது சார் பேசும்போது பல்வேறு விஷயங்கள் சொன்னார். டெண்டர் கட்சி அப்படின்றதான் இப்போ தொண்டர் கட்சியாக இல்லை, இப்போ டெண்டர் கட்சி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் அண்ணாமலை வச்சுருக்காரு. நீங்கள் என்னென்ன முடிவு பண்ணீங்க? இது இப்போ மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஆட்சி அமைக்கிறது இல்லை, எல்லாமே எம்எல்ஏக்களை கட்சியில் இருக்கிறவங்கள விலைக்கு வாங்கி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உட்பட அந்த பொதுச் செயலாளர் ஆனது வரைக்கும் கூட எல்லாமே அப்படின்ற குற்றம் சாட்டியிருக்காரு. உங்களுடைய இல்லை, அது இல்லாமல் நிறையாவே பேசினார். அவர் பேசும்போது சொன்னார், நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 40 பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் தோற்றோம். அந்த 40 பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கிறோம். இதே பிஜேபி நின்றாங்க, அங்கங்கே முக்கியமான நபர்களை வச்சு விஐபியில் நிற்க வச்சு நின்றாங்க. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட நாங்கள் முன்னாலை வெற்றி பெற்றிருக்கிறோம், அந்த சட்டமன்றத்தில் எதிராக நிற்கிற கட்சியை விட நாங்கள் முன்னிலை வாக்கு பெற்றுட்டோன்னு ஒரே ஒரு தொகுதியை சொல்லுங்கள். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, எங்கள் கட்சியை பற்றி பயங்கரமாக பேசுகிறார். அந்த கட்சியில் இருக்கிற கேடி ராகவனுடைய நிலைமை என்ன?
அந்த நடிகை காயத்ரின்னு அவங்க எங்ககிட்ட கட்சிக்கு வந்தாங்க. அவங்க பிஜேபிக்கு இருக்கிற இப்போ அண்ணாமலையை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்க சொல்லுங்கள். நாளுக்கு ஒரு நாள் அவர் வந்து எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டுன்னே இருக்கிறார் திருச்சி சூர்யா. அவருக்கு பதில் சொல்லுங்கள். இப்படியே அந்த கட்சியினுடைய தலைவரை நாங்கள் விமர்சனம் பண்ணுறதில்ல, அந்த கட்சியில் இருந்து வந்தவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது அந்த கட்சியினுடைய நிலைமை, பிஜேபியோட நிலைமை. அண்ணாமலை அவர் கட்சியை பார்க்க சொல்லுங்கள். எங்கள் கட்சியை வந்து பார்த்து எங்கள் கட்சி இப்படி இருக்குது போது வருதுன்றதெல்லாம் இல்லை. 2026 தேர்தலில் திமுகவை எதிர்த்து வெற்றி காணும் போது களம் காண்ற போது அதிமுக தான். முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்தவங்க இன்னைக்கு பிரிஞ்சு 2 பேரும் எப்படி விமர்சிக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். யார்? ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களும். ஓபிஎஸும் இபிஎஸ் அவர்களுமே வந்து ஒரே கட்சியில் முதல்வராகவும் துணை முதல்வராகவும் இருந்தவங்க தான். இன்னைக்கு வந்து இது விமர்சனம் நீங்க அந்த கட்சியை சொல்றீங்க. கட்சியில வந்து ஒரு சிறிய தலைவர் சிறிய மட்டத்தில் இருக்கிறவங்க சொல்றீங்க. பெரிய பெரிய தலைவர்களே உங்க எடப்பாடி அவர்களை எப்படி விமர்சிக்கிறாங்க? அவரை வந்து கட்சி தொண்டர்கள் நாங்க வந்து அவரை நீக்கிட்டோம். கட்சியில் அவர் இல்லாதவர். நாங்கள் வந்து எடப்பாடியாரை பொதுச் செயலாளரை ஏற்று அதிமுகன்றது அவரோட வீறு நடை போட்டுன்னு இருக்கு. குறிப்பாக ஓபிஎஸ் துரோகத்தின் மொத்த உருவம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். சார் பார்க்குறீங்க, ஒரு ஆபாசமான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுறாரு திருச்சி சூர்யா. ஒரு கேசவ விநாயகத்திலிருந்து கட்சியினுடைய தலைவர்களுடைய நிலைமையெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு அவங்களால பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லவே யாரும் மாட்டேன்றாங்க, அதுக்கு தயாராக இல்லை. இப்படி பிஜேபி வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி பேசினா, அதாவது வந்து இந்த எது பிரச்சனை ஒரு தலைப்பாக இருக்குதோ அந்த தலைப்பை விட்டு போகிற போக்கில் பேசிட்டு போயிடுது. 19 பேசினா அதனால் பேசும் பொருளாக அவர் இருக்கணும், அப்படி தண்ணியே வச்சுருக்கணும்னு அண்ணாமலையோடைய நினைப்பு. அண்ணாமலை நினைப்பு அது இது ஆகாது, நடக்கிறது நடக்காது. அதாவது அதிமுக தொண்டெல்லாம் இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு. இனிமேட்டு போகிறத பாருங்கள், பார்க்க தான் போகிறீங்க. சுப்பிரமணிய சாமியோட அறிவார்ந்தவராக நான் கேட்குறேன் பாரதிய ஜனதா கட்சியில். அப்படியாப்பட்ட சுப்பிரமணிய சாமியை வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் துண்டகானம் துணியகானம் ஓட வச்சவங்க எங்களுடைய மகளிர் அணியுடைய சகோதரிகள். அவங்கெல்லாம் வெகுண்டு எழுந்துன்னு இருக்கிறாங்க. அண்ணாமலையினுடைய இதுதான் எங்கள் சட்டமன்றத்தில் எங்கள் எதிர்கட்சி தலைவர் அம்மா சொன்ன மாதிரி இனி அரசியல் பரமபதத்தில் அவர் வந்துட்டு பாம்புல தான் இறங்குவாரு. இனி இறங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டும் துணியிலே பேசிட்டு மிரட்டுற தோணில பேசார். எங்களுடைய கட்சியை வந்துட்டு எங்களுடைய பொதுச் செயலாளரை நாங்கள் தெய்வமாக நாங்கள் மதிக்கிற ஒரு கட்சி சார். அதிமுகனுடைய தொண்டர் காலங்காலமாக நாங்கள் அப்படி தான் சார். எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒருத்தர் வந்து விமர்சனம் செய்கிறார் அப்படின்னும் போது நாங்கள் அதுக்கு எதிர்வினை ஆற்றத்தான் செய்வோம். நாங்கள் அதுக்கு நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். மற்ற கட்சி போல் அதிமுக கிடையாது. அதிமுகவை தொட்டவன் கெட்டான் என்றது நேற்றைய வரலாறு, இன்றைய வரலாறு, நாளை வரலாறு அதுவாக தான் இருக்க போகுது. இதற்கான தக்க பதிலடி அண்ணாமலை அவர்கள் பெறுவார்கள். அண்ணாமலைக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்கிறாரோ அவருடைய நிலைமை தமிழ்நாட்டில் வருகின்ற நாட்களில் பாருங்க என்ன நிலைமைக்கு ஆகுறாங்கன்றத. அதிமுக தொண்டை சார், இது ரத்தத்தாலும் சதையாலும் உருவாக்கப்பட்டது சார். இது அதாவது கத்தியும் அதுக்கு லத்தியிலும் திமுகவுடைய அராஜக போக்கை எதிர்கொண்டு 1972 புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் கட்சி தொடங்கினார். அந்த இயக்கம் இது 50 ஆண்டு கால ஆட்சி தமிழ்நாட்டில் வந்து அதிக காலம் ஆட்சி செய்த இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒருவர் போற போக்கில் பேசிட்டு போவார், எது வேணாலும் பேசிட்டு போறார். நாங்க காது மூடி மௌனமா இருப்போம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவருக்கு தக்க பதிலடி அதிமுக தொண்டன் கொடுப்பான். அதற்காக அஞ்சுவதில்லை, நாங்க கெஞ்சுவதில்லை. நாங்க இனி எதிர்வினை ஆற்றுவோம். பாரதிய ஜனதா கட்சி இனி தக்க பதிலடி பெறும். சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார். திரு ஹரிஹர் ராஜா, அதாவது அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது அவர் சொன்னது போல எப்படி பார்த்தாலும் திமுக அதிமுக தான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அங்கே ஆட்சி செய்கிறாங்க. குறிப்பாக சொல்லும்போது அதிமுக அதிக ஆண்டுகள் தமிழ்நாடு ஆண்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சிகள் தலைவரை பேசும்போது இவங்க என்னதான் இருந்தாலும் புதுசாக வந்த ஒரு தலைவர் இவ்வளவு மோசமாக தரக்குறைவாக பேசுகிறதுக்கு என்ன காரணம்? அந்த மாதிரி பேசும்போது அது மறுபடியும் ஒரு மாற்று அரசியல் நோக்கி போகிறாங்க, பழைய மாதிரியே தானே பண்ணிட்டு இருக்காங்கன்றதான மக்கள் மத்தியிலையும் தோண வரும். சார், எல்லாம் ஒரு நகைச்சுவையில் ஒரு டைலாக் கேட்டிருப்பீங்க, பில்டப் விடுறோமோ பீலா விடுறோமோ இந்த உலகம் நம்மளை உத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு வசனத்தை இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் கையில் எடுத்துக்கிச்சு. தான் என்ன பேசுகிறோம், தான் கட்சி என்ன கட்சி, தான் கட்சி என்ன லட்சணத்தில் இருக்குது, இவங்க என்னவோ ஆட்சியே செய்யாதது போலவும் முறை ஒரு வாய்ப்பு கொடுங்க, தமிழ்நாடு சொர்க்க பூமியை மாற்றி காட்டுன்னு சொல்லி தான் ஆட்சியில் இருந்ததையும் தான் ஆட்சியில் இருப்பதையும் மறந்துட்டு 2 பேரும் பங்காளி வேஷம் போட்டுக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, அதிமுககாரங்க எங்கே பார்த்தாலும் புரட்சி தலைவி அம்மாவை விமர்சனம் பண்ணிட்டாரு. எந்த இடத்துலையுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் இல்லை புரட்சி தலைவி அம்மாவாகட்டும் 2 பேரையுமே புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் விமர்சனம் செய்ததே இல்லை. அதற்கான விளக்கத்தை புரட்சி இளைஞர்
அண்ணாமலையார் தெளிவுபடுத்திட்டாரு. அதனால மக்களை நீங்க மீண்டும் 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 ஏமாத்திக்கிட்டு, இன்னொன்னு எல்லாருமே அண்ணாமலை அண்ணன் பேசின வார்த்தை வந்து ரொம்ப அநாகரிகம், எப்படி ஒரு வார்த்தை இப்படி பேசலாம்னு யோசிக்கிறீங்க. எடப்பாடி அண்ணன் வந்து முன்னாள் பேசக்கூடிய காணொலி நீங்க பார்த்துருக்கணும். பிரஸ் மீட்ல சொல்றாரு அண்ணாமலை வாயை வச்சுக்கிட்டு வராரு, அண்ணாமலைக்கு வாயும் நாக்கும் தான் வந்து மூலதனம். என்ன பேச்சு இது? ஆக எடப்பாடி அண்ணன் பேசினா அது நியாயம், அது எதிர்கட்சி தலைவருடைய அரசியற்றோம். இதுவே நாங்கள் பேசினா என்னங்க அரசியல் இதுன்னு கேட்டால் என்ன பிரயோஜனம் அதில்? இன்னைக்கு அண்ணன் சொல்வது போல கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லை அண்ணன் சொல்றாரு. உண்மைதான், திமுகவும் அதிமுகவும் இந்த மக்களுக்கு கால் காசுக்கு பிரயோஜனமான அரசியலை செய்யவில்லை. இவங்க பண்ணக்கூடிய ஊழலையும் இவங்க செய்யக்கூடிய அராஜகத்தையும் இவங்களை கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது இவங்களால தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வலியை ஏற்படுத்துது. பிஜேபி பேசினதையும் சேர்த்து தான் நான் சொன்னேன், கால் பைசாக்கு பிரயோஜனம் இல்ல சார். அதான் அது ஒரு சின்ன இல்ல சார், அது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். திமுக பேசுவதும் அதிமுக பேசுவதும் கால் காசு பிரயோஜனம் இல்ல சார். நான் ஒரே விஷயம் சொல்றேன், பிஜேபி ஒரே விஷயம் இருங்க, எதிர்வினை நீங்க ஆற்றும் போது கொஞ்சம் நாகரிகமா ஆற்றினீங்கன்னா அதுக்கான பதில். இப்போ நீங்க இந்த மாதிரி வரும்போது இன்னும் அங்கேருந்து வரும்போது இன்னும் சூடான வார்த்தைகள் வரும். இது தொடர்தான செய்யும். அதற்கு ஒரு வழிகோலும் விதமாக தான் அண்ணாமலையோட பேச்சு இருக்கு. ஒரே விஷயம் சார், இன்னைக்கு திமுகவை எதிர்கட்சி என்று யாரை கேட்டீங்க சொன்னீங்கன்னா அவங்க பாஜகவை சொல்லுவாங்க. இன்னைக்கு பாஜக யாரை ஒழிக்கணும், நீங்க யாரை எதிர்கட்சியா பாக்குறீங்கன்னு கேட்டா திமுகவை சொல்லுவோம். இன்னைக்கு யுத்தமே பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான். அதிமுக லிஸ்ட்லயே இல்ல. புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் சொன்னது போல 2024 4வது இடத்துக்கு போகக்கூடிய கட்சி இன்னைக்கு லைம்லைட்டுக்கு வரணும், தானும் செய்திக்கு வரணும். சார் இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, அண்ணன் ஓபிஎஸ்க்கு இவங்க செய்து ஒரு துரோகம் போதும், இவளுக்கு 2026 மாண்டு போவார்கள், வீழ்ந்து போவார்கள். அவர் செய்த தப்பு என்ன சொல்ல முடியுமா? கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து அமைச்சிட்டோம், நாங்க ஓபிஎஸ் அண்ணனுக்கு வாதிடல, அவருக்கு நாங்க ஜால்ரா அடிக்கல, நியாயத்தை கேட்கறேங்க, ஒரு காமன் மேனா கேட்கிறேன். அவர் செய்த தவறு என்ன? ஒருத்தர் இருந்து கட்சியை கபலகரம் செய்து விட்டு இன்னைக்கு ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சார் சிம்பிள் சார், சிம்பிள் சார், சிம்பிள் சார். இன்னைக்கு திமுக ஒரு வினாடி சொல்றாரா, அவர் ஆதங்கத்தை சொல்றாரு சார், ஒரு வினாடி சார். 2021 திமுக ஆட்சி அமைச்சது. ஆட்சி அமைக்கும் போது பழைய மாதிரி குமாலிக்கலாம், பழைய மாதிரியே கொள்ளடிக்கலாம், பழைய மாதிரி எல்லாமே செய்யலாம், நம்ம பங்காளிலாம் எதிர்கட்சி, நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கலாம்னு சொல்லி அவங்களும் சரி இன்னைக்கு அதிமுகவும் சரி அரேஞ்ச்மெண்ட்ல இருந்தாங்க. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்து பப்ளிக் நாங்க எக்ஸ்போஸ் பண்ணும்போது இவங்களால அதை தாங்க முடியல. என்னடா இது, நம்ம என்னவோ நினைச்சோம் பாஜகவை சனாதனத்தை வேற இருப்போம், இந்த பாஜக ஒழிப்போம், சிறுபான்மை புரியுதுங்களா, ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு எங்களை கார்னர் பண்ண கொண்டு வந்தாங்க. அதுக்கு மேற்கொண்டே என்ன நடவடிக்கை? ஒரு நாடி இருக்கு சார். திமுக அதிமுகவிற்கு எங்க கிட்ட தர்க்கம் பண்றதுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது சார். இன்னைக்கு டேட்டா ரீதியாவும் பேச முடியாது, கொள்கை ரீதியாவும் பேச முடியாது. இவங்க சொல்றாங்களே ஏங்க நாங்க 5 முறை, இவங்க நாங்க 6 முறை, 5, 6, 11 முறை இவங்க ஆட்சி பண்ணி ஒண்ணுமே நடக்கலையே. அதே அலங்கோல காட்சியா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை விட தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலமா தானே இருக்கு சார். இதுக்கு எல்லா தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய விவாதம் இடையில நான் பதில் சொல்லியிருக்கிறேன், திரும்பியும் சொல்றேன் கேளுங்க. ஒரு அதல பாதாள இருந்த மாநிலங்களை நல்லா இருந்த மாநிலத்தோட கம்பேர் பண்றது ரொம்ப தப்பு. ஒரு நல்ல ஹெல்த்தியா இருக்க குழந்தைக்கும் ஒரு ஹெல்த் குறைவா இருக்க குழந்தைக்கும் கம்பேர் பண்றது ரொம்ப தப்பு. அது போல ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்த மாநிலங்களை இன்னைக்கு உயர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். நல்லா இருந்த மாநிலங்க என்ன ரிசோர்ஸஸ் குறைங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு எல்லா வளத்தையும் திருடி வித்து தின்னுட்டு திமுக வித்து தின்னுது, அதை கூட நின்று சப்போர்ட் பண்றது அதிமுக. இந்த 2 பேரையுமே ஒழித்து கட்டினால்தான் தமிழகம் மீண்டு வரும். இந்த மீட்பு கேள்விப்பட்டேன், இதெல்லாம் நீங்க கூட கூட்டணிக்குமே உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டாரு. ஒரு நல்ல கேள்வி சார். புரட்சி தலைவி அம்மா இருந்தவரை அதிமுக வேற, தமிழக மக்களுக்காக நின்ற கட்சி, தமிழர்களுக்காக தமிழக பிரச்சனைகளுக்காக பேசிய கட்சி, அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் வந்த பிறகு நாங்கள் ஒருத்தரோட பழகும் போது சார், இப்போ உங்களை எனக்கு தெரியாது, உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பான பழகும் போது தான் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுது. உங்களோட வெறும் 2 ஆண்டு 3 ஆண்டு தான் இருந்தேன், உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு. சாரி நான் உங்களை சொல்ல, அந்த கட்சியை சொல்றேன், அவங்கள பத்தி தெரியுது. உட்கட்சிக்கும் விசுவாசமா இல்லாம ஆட்சியில் இருக்கும் போது மக்களுக்கும் விசுவாசமா இல்லாம ஒரு அலங்கோல ஆட்சியை நடத்திட்டு இன்னைக்கு இன்னும் தேனாரும் பாலாரும் ஓடுறது போல ஒரு பிம்பத்தை இன்னைக்கு அதிமுக கட்டமைக்குது. ஆனா ஒண்ணு சொல்லணும் சார், அதிமுக ஆட்சி நல்ல ஆட்சி தான். ஏன்னு கேளுங்க, ஏன்னா அவன் பண்ண ஆட்சியை விட திமுக இன்னைக்கு கேடுகட்ட ஆட்சி செய்வதனால அவங்க இன்னும் பெரிய மேன்மையான ஆட்சி செய்வது போல இன்னைக்கு ஊரெல்லாம் சித்தரிச்சிட்டு இருக்காங்க. அண்ணன் இன்னைக்கு கட்சிக்காக பேசுகிறாரு. அண்ணன் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பல்வேறு விஷயங்களை அந்த சூர்யா சிவா பத்தி சொல்றாரு, எங்கள் ஐயா திரு கேசவ விநாயகத்தை பத்தி சொல்றாரு. யார் பேசிடுதுலாம்? ஏதோ கட்சியை விட்டு அவங்க நடவடிக்கை சரியில்லை என்று ஒதுக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கும் ஒரு புரட்சி தலைவி அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் பேசுவதும் ஒன்னா? அதனால இவங்க இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இன்னைக்கு பாஜகவை எப்படியாவது புறக்கணிக்கணும்னு சொல்லி 2 பங்காளிகள் திமுகவும் அதிமுகவும் கைகோர்க்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கைகோர்த்த இவங்க இருவரையும் ஓரம் கட்டக்கூடிய காலம் வருகிறது. 2026 காலம் பாஜக காலமாக உருவாகும்.
நந்தகுமார் சார், அதாவது இப்போ மார்ச் அரசு சார் அது ஒரு மூடிட்டு பேசுறதுங்களா, அது 2 இதுவாக இருக்குது நெறியாளர் டிவியில், அதுக்கு தான் அவர் அதை இதை க்ளோஸ் பண்ணிட்டு பேசுனா நல்லா இருக்கும். லேப்டாப் உங்களுக்கு அதில் பாருங்கள். இல்லை சரி சார், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அதாவது இப்போ இவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுமே இந்த மாதிரியான தரக்குறைவான விமர்சனங்கள் அவர் வச்சிருக்காங்க அப்படின்ற அவர் மேலே சார்ஜ் பண்ணும்போது அவர் மாற்று அரசியல் நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி, அதுவும் பழைய லாவணி அரசியலுக்கு தானே வந்து இட்டு செல்கிறதுன்ற மாதிரி தானே தோற்றமலுக்கு. இல்லை அதான் இன்றைக்கி ஒரு மாற்று அரசியலை நோக்கி வரவங்க வந்து உண்மையாலுமே எல்லாத்துக்கும் ஒரு மாற்றாக விளங்கணும். அதான் நான் முன்னாடியே என்னுடைய இதில் சொன்னேன். அதாவது நம்ம மேலே ஒருத்தர் செய்கிற தூக்கி வாரி இறைச்சாலும் நம்ம வந்து அந்த கண்ணியத்தை விட்டு கீழே இறங்காமல் அப்போ தானே உங்களை வந்து ஒரு 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 ரெஸ்பெக்டட் லீடராக உங்களுடைய தொண்டன் பார்ப்பான். அப்போ அந்த தொண்டனை நீங்கள் இப்போ அவர் அந்த ஸ்டேஜில் பேசும்போது எப்போ வந்து எடப்பாடியாரை வந்து அவர் பயங்கரமான ஒரு வெறிகொண்டு தாக்குறாரோ அப்போ எல்லாரும் எந்திரிச்சுன்னு ஸ்டேஜில் உட்காந்துருங்களாவட்டும் எல்லாரும் எந்திரிச்சுன்னு அப்போ தான் கை தட்டுறாங்க. அப்போ நீங்கள் அங்கே என்ன செட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக தொண்டர்களுடைய ரத்தத்தை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிங்கன்னா உடனே வந்து ஆக்ரோஷம் வரும். ஏன்னா இது வந்து ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய தொண்டன் வந்து என் தலைவன் வந்து சினிமாவில் வர்ற மாதிரி டைலாக் பேசணுங்கிறதான் எல்லா தொண்டனும் எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஆனால் தலைவனுடைய இது வந்து சினிமாவினுடைய காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த தொண்டனை வந்து எப்படி நீங்கள் நல்வழிப்படுத்துறீங்க, அந்த மாதிரி ஒரு பாயிலிங் பிளட் இருக்கக்கூடிய தொண்டனை கூட எப்படி பக்குவப்படுத்தி அந்த தொண்டனை வந்து நாளைய தலைவர்களாக நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்கள் கூட்டத்துக்கு உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் இந்த நாட்டினுடைய நாளைய தலைவர்கள். அப்படி தான் ஒரு அரசியல் கட்சி, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருந்தாலும் தொண்டனை நான் என்னைக்கு வந்து தலைவனாக உயர்த்தணுங்கிற அந்த நோக்கம் இருக்கிறவன் தான் உண்மையாலுமே தலைவன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம மறந்துடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து விஜயகுமார் சொன்னார் 2.5 கோடி தொண்டர்கள் வந்து பெருமூச்சு விட்டாவே காணா போயிடுவாங்கன்ட்டு. நான் கேட்குறேன், 2.5 கோடி தொண்டர்கள் இருந்தால் ஏன் உங்களுக்கு 89.4 லட்சம் ஓட்டு தான் கிடைக்குது 2024? மீதி வந்து உங்களுக்கு 1.25 கோடி தொண்டர்கள் எங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க? அப்ப அந்த தொண்டர்கள் வந்து எங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க? அதே மாதிரி இவரும் ஒரு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களும் ஒரு குற்றச்சாட்டை வச்சார் இதே எடப்பாடியார் மேல. ஒரு ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டமாவது நீங்க நடத்திருக்கீங்களா? அப்ப இந்த அதிமுக காரங்க கூட ஒரு தேர்தல்னு வரும்போதுதான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பத்தி பேசுறது. அது இல்லைன்னா எல்லாருமே அவங்க உட்கட்சி விவகாரத்தை பேசிக்கிட்டு நீ பெரியாளா நான் பெரியாளா உன்னை விட மாட்டேன் என்னை விட மாட்டேன் எல்லா இதுலும் நான் பெரியாளா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய தான் சார்ந்த கட்சியை எப்படி வந்து வளர்த்தி கொண்டு போய் மக்கள் பணி ஆற்றுறதுங்கிற எல்லா தலைவரும் கவனம் செலுத்தணும். பேசலாம், தொடர்ந்து பேசலாம். திரு ஜெயகண்ணன் சார். வணக்கம் சார். அதான் இப்போ வந்து திமுகவுக்கு இவங்க வந்து பேசுறது சாதகமா அமையுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு அரசியல் விமர்சகரா உங்களுடைய பார்வை. இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமான எந்த வகையில்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணாமலை பேசுவது என்பது மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பேசுவது போன்றுதான். என்ன காரணம் அப்படின்னா அரசியல்ல பாத்தீங்கன்னா ஜெயகண்ணன் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். மக்கள் குரலுக்கான நேரம் இது. விவாத நேரத்தின் மக்கள் குரல். வணக்கம். வணக்கம் கோலப்பன் சார். வணக்கம் கோலப்பன் சார். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது வந்து சார், எடப்பாடியார் வந்து 50 வருஷமா கிளை செயலாளர்ல இருந்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சராகி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. இவர் வந்து அண்ணாமலை வந்து நேற்று வாடகைக்கு பிடிச்ச ஆள் மாதிரி கொண்டு நிப்பாட்டிட்டு ஒரு ஐஏஎஸ்ல இருந்து வந்து ஒரு தலைவர் ஆகிட்டு அவரோட சேர்ந்தவங்க பூரா இப்ப புதுசா வந்து சேர்ந்தவங்க பூராமும் பேச தெரியாம பேசி பூராம கீழ்த்தரமா பேசி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். சரி சார். ஆமா, நன்றி நன்றி. அரசியல் முயற்சி கிடையாது அவர். நன்றி 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 சார். நன்றி சார். ஜெயகண்ணன் சார் தொடர்ந்து பேசுங்க சார். அதான் இப்ப நீங்க கேட்கும்போது மக்கள் குரல்ல பேசின ஒரு அண்ணன் கோலப்பன் அவர்கள் சொன்னதுதான். அதாவது செய்தி என்னன்னா, பொதுமக்களுக்கான குரல் என்பது மக்களுக்கான குரல் இதுதான். அதாவது என்ன இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பிரச்சனை என்னன்னா, இங்க வந்து நம்ம அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டு நலனுக்காக போராடுகின்ற இயக்கமாக இருக்கின்ற பொழுது இந்த 2 இயக்கங்களுடைய அந்த எதிர் நிலைப்பாட்டை தன்னுடைய வந்து இந்த எதிர் அரசியலை பயன்படுத்தக்கூடிய நபராக அண்ணாமலை இருக்கிறார். அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் நல்லா பேசினார், சிறப்பான பேச்சு, நல்ல பேச்சு. ஆனா அண்ணன் பொய்யா சொல்றாரு. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு நலனில் எந்த அக்கறை இருக்கிறது? தெளிவாக சொல்லுங்க.
அதாவது நரேந்திர மோடி ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதெல்லாம் எனக்கு தமிழ் மீது பற்று, தமிழர்கள் மீது பற்றுன்னு சொன்னாரு. இந்த 10 ஆண்டுகளா என்னைக்காவது அவர் தமிழ் கற்றிருக்கிறாரா? இந்தியை திணிப்பதற்கான முயற்சியில் வந்து ஈடுபடுறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ் செம்மொழி மொழிக்கான நிதிய ஒதுக்கீடு எதுவுமே கிடையாது. கண்டிப்பா சார். ஜெயகணன் சார் தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மத்திய அரசுக்கு எதிரான ஏதாவது திட்டங்களை எல்லாம் வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராகவே செஞ்சுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க நலன்கள் செய்கிறோம். ஜெயகணன் சார் கொஞ்சம் நான் மறுபடியும் வரேன் சார், உங்ககிட்ட வரேன். ஜெயகணன் சார் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். மக்கள் குரல். வணக்கம் சார், நாகபுரத்திலிருந்து தமிழ்ச்செல்வன் கூட பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம் தமிழ்ச்செல்வன் சார், சொல்லுங்க சார் உங்க கருத்து. வணக்கம் சார். இப்ப எடப்பாடியாரும் அண்ணாமலை அவர்களும் இந்த மாதிரி வார்த்தை போர் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திமுக இதே கூட்டணி நீடிக்கும் பட்சத்துல 2026 தேர்தல்ல நிச்சயமாக 200 சீட் தான் திமுக ஜெயிச்சிரும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டம்னு. 2 பேரும் இணக்கமா இருந்தா மட்டும்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதிமுக 4 சுக்கா நிக்குது. அண்ணாமலையும் வார்த்தையில இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. வாக்கு சதவீதம் ஏறவே இல்லை. சீமான் அவர்களாக சீமானுக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அந்த அளவுக்கு கூட பிஜேபிக்கு வரல. இந்த நிலைமை நீடிக்கும் பட்சத்துல திமுக அமோகமா 200 சீட்ல ஜெயிக்கும். குறைந்தபட்சம் கூட்டணி நீடிக்கும் பட்சத்தில் 2 பேரும் திருந்தி வார்த்தை நடத்தாம இருக்கணும். அண்ணாமலை அவர்களை தமிழக மக்களுக்கு வந்துட்டு மதிக்க வைக்கல, வார்த்தைகளை கடுமையாக விமர்சிக்க கூடாது. நன்றி தமிழ்ச்செல்வன் சார். நன்றி சார். நன்றி நன்றி. ஜெயகணன் சார் உங்கள்கிட்ட வரேன். இப்போ திரு ஹரிஹர் ராஜா, உங்களுக்கு தான் நிறைய மக்கள் குரல்ல வந்திருக்கு. உங்களுடைய பதில் என்ன சார்? மக்கள்கிட்ட வந்து அது ஒரு ஃபேக் நெரேட்டிவை செட் பண்ணி மாதிரி புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் பேசுறது அரசியல் நாகரிகத்துக்கு ஆரம்பிக்கும் போது பேசும்போது ஒரு 10 பேருக்கு போன் போடுறான், 10 பேருக்கு சார் ஒரு விஷயம், இது வந்து ஃபேக்கா நீங்க இது பண்ற பொது மக்கள் இல்ல பேசுற மக்கள் வந்து இதுவா இதுதான் ஏடிஎம் கேக்குறாங்க. இல்ல இல்ல சார் அண்ணன் சொன்னாரு அவர் பேசுறது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. ஏடிஎம் கேக்குறாங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க விஜயகுமார் சார். இருங்க சார், பேசுற மக்கள் பொதுவா இல்ல விஜயகுமார் சார், நீங்க ஏடிஎம் கேக்குறாங்க சார், ஏடிஎம் கேக்குறாங்க நரேட்டிவ்க்கு வாழ்த்துக்கள். அவர் சொன்னது ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் வந்து நரேட்டிவ் செட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்களே தவிர இன்னைக்கு நம்ம பேசுற காலரை பத்தி சொல்ல, பொதுவாவே மக்கள் மத்தியில அந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. சார் தயவுசெய்து பேசட்டு விடுங்க. இதுலயாவது மக்கள் மேல அவங்களுக்கு அக்கறை இருக்கட்டும். எதையும் செய்யாமல் 50 வருஷம் இவங்க அவங்களும் மாத்தி மாத்தி ஆண்டுட்டாங்க. சார் நான் ஒரே விஷயம் சொல்றேன் சார். அதிமுக திமுகவிற்கு வாழ்த்துக்கள். எங்களை தொடர்ந்து இதே போல விமர்சிங்க. கடைகோடி மக்களுக்கு தெரியும் பாஜக எதனால இப்படி அரசியற்றமாக பேசுது, எதனால இவர்களை இப்படி துவைத்தெடுக்கிறோம் என்று மக்களுக்கு தெரியும். இன்னொன்னு பார்க்கக்கூடிய நேர்கள், பேசின நேர்கள்லாம் நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம், அவர்கள் கருத்தை ஏற்கிறோம். ஆனால் அவர்களும் அதாவது எடப்பாடி அண்ணன் பேசினதையும் இன்னைக்கு அண்ணாமலை அண்ணன் பேசுனதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப இயல்பாவே தெரியும் தம்பி பேசுனது தப்பு இல்லைன்னு சொல்லி பேசினவங்களே மனமாற்றம் செய்து பேசக்கூடிய காலம் வரும். இன்னொன்னு சொல்றது ஒரே விஷயம் தாங்க, திமுகவுக்கு இன்னைக்கு கடைசி காலத்தை கழிச்சிட்டு இருக்கு. ஆனா அதிமுக இதுல சோகம் என்னன்னா, அதிமுகவுக்கு காலமே முடிஞ்சிருச்சு. முடிந்தவர்களும் கடைசி காலத்தை கழிப்பவர்களும் சேர்ந்து ஒரு கபட நாடகத்தை தமிழ்நாட்டில் நீங்க போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் செல்ஃபே எடுக்காது சார். 2026 நீங்க பாருங்க, என்னை போன்ற இளைஞர்கள் தொடங்கி கட்சியில புதிதாக வருபவர்கள், அனுபவசாலிகள் எல்லாம் கலந்து நாங்கள் எல்லாம் சட்டசபை போறோம் சார். 2026 உங்களை சட்டசபையில பாக்குறேன். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். 2026 நாங்க இவ்வளவு ஸ்டேபிளா, இவ்வளவு கர்வமாக, இவ்வளவு ஒரு ஸ்திரத்தன்மையோட சொல்றதுக்கு காரணமே இன்னைக்கு மக்களுடைய ஈர்ப்பு சக்தியை எங்க தலைவர் பெற்றுட்டாரு. இன்னைக்கு கடைக்கோடி மொத்தம் கிராமத்துக்கு போங்க, பிஜேபி தான் கேளுங்க, நம்மப்பா தாமரை சின்னம் அண்ணாமலையின் பேசக்கூடிய அளவுல இன்னைக்கு கட்சி வளர்ந்திருக்கு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நன்றி. தலைமையே மாறும் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் கூட இடையில வந்தது சார். அதெல்லாம் சார் இவங்களை போன்ற ஆட்கள் இன்னைக்கு சாமி கிட்ட காவடி தூக்குறாங்க. எப்படியாவது அண்ணாமலை போகணும், எங்க திருட்டுத்தனத்தை நாங்க திருப்பி நடத்தணும், எங்கள் ஊழலை நாங்கள் அவர் ஃபாரின்ல போய் படிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான நல்லா சார். எங்க அண்ணன் படிச்சுட்டு வர்றதுக்கு காரணமே இன்னும் இவர்களை வந்து துவைத்தெடுக்கணும், இன்னும் இவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். இன்னைக்கு அதிமுக திமுக செய்த ஊழல்களையும் அவங்க செய்த அட்டூழியங்களையும் சுட்டி காமிச்சாலே 2026 சார் எங்க கொள்கை என்னன்னு கேளுங்க, ஒண்ணுமே கிடையாது சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கள் மக்கள் இனி கொள்கையை எதிர்பார்க்காத சூழ்நிலை மாறிடுச்சு. ஏன் கேளுங்க, அப்படி வாட்டி வதைத்து திமுகவும் அதிமுகவும் உட்கார்ந்து கொள்ளடிச்சிட்டாங்க சார். 60 வருஷம் உட்கார்ந்து சொல்றா என் மக்கள் நிலைமை என்ன ஆகும்? என் மக்கள் விரும்புவது இன்னைக்கு ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி. எங்க போங்க எப்பா, எனக்கு திட்டமும் வேணாம், 1000 ரூபாவும் வேணாம், எடப்பாடி கொடுக்கறது ஒண்ணுமே வேணாங்க, ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுங்க என்றுதான் மக்கள் கேட்கிறாங்க. அதற்கு பாஜக தான் சரியான இடம். மக்கள் சரியான இடத்தை தேடி வருவாங்க. ஒரு ரோட்ல நல்ல கடையா இருந்தா நீங்க மக்கள் எல்லாம் தேடி போறாங்க. டெக்னாலஜிலாம் மாறிடுச்சு. அதனால நல்ல கட்சியை நோக்கி வருவாங்க. அந்த கட்சி பாஜகவா தான் இருக்கும், இருந்தே தீரணும். புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தலைமையில ஆட்சி அமைப்பது உறுதி. அந்த காட்சியை நீங்க பார்க்க தான் போறீங்க. பேசக்கூடிய அதிமுக திமுக காரங்களே எங்கள் வெற்றி விழாவுக்கு, எங்கள் பதவி உயர்வு விழாவுக்கு வருவாங்கன்னு நான் கேட்டேன். கண்டிப்பா சார். உங்களோட நிறைவு கருத்தை நீங்க சேர்த்து பதிவு பண்ணுங்க சார்.
இது 2026 இவங்க எல்லா கட்சியுமே சொல்கிறது திமுகவை வந்து வீழ்த்தணும், அவங்கள வந்து ஆட்சி கட்டிலேருந்து இறக்கணுங்கிறது தான். அதிமுகவும் ஒரு பெரிய தூக்கி பிடிக்கிறாங்க, பிஜேபியும் தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய களம் அதான். ஒரு நேயர் கூட வந்து சொன்னார், இப்படி நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து நான் முதல்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சொன்ன மாதிரி அவங்க தே வில் கிரியேட் ரெக்கார்டு, 2 பேரும் போயிடுவாங்க. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் அண்ணாமலையினுடைய தலைமையை பற்றி நீங்கள் பேசும்போது அவர் படிக்க போகிறாரு. அப்போ அவரே சொல்கிறார், இல்லை நான் இதை வந்து இப்போ நான் டிஃபெண்ட் பண்ணலன்னா திருப்பி இதை வந்து நேரேட்டிவ் செட் பண்ணி இது உண்மைங்கிற மாதிரி மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறார். நான் இந்த 2026 எப்படி பார்க்குறேன்னா, இந்த 2026 தேர்தல் காலம் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமையறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து அதிமுகவும் திமுகவும் பலம் இழந்திருக்கு. அப்போ இன்றைக்கி எடப்பாடியார் வந்து டெஸ்பரேஷனில் இருக்கார். அப்போ அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து கட்சியை வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணி, ஆமாம் அதுதான் இப்போ வந்து நிறைய இடத்துல படப்படுத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரூட் இருக்கணும். அப்போ இந்த 2026 வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சார்? ரவிச்சந்திரன் சார், விழுப்புரம் மாவட்டத்தில் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கருத்து பதிவு பண்ணுங்க சார். அண்ணாமலை சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் முழுமையா பொய்யானது சார். அது உண்மையா இருந்தா கூட்டணியில் இருக்கும்போது அவர் விமர்சிக்க வேண்டியதானே. இவ்வளவு நாள் கழிச்சு விமர்சனம் பண்றாருன்னா அது பூரா வந்து அவர் வந்து மனநலம் சரியில்லாம பேசுற மாதிரி இருக்கு சார். சரி சார், நன்றி சார். நன்றி சார். ஓகே சார். நன்றி சார். உங்க நிறைவு கருத்து நிறைவு செய்யுங்க. நான் அடுத்தவங்கள்ட்ட இந்த 2026 பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி எடப்பாடியும் ஒரு டெஸ்பரேஷனில் இருக்காங்க. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இன்னைக்கு எடப்பாடியினுடைய ஒரு திருப்புச்சீட்டா என்ன பண்ணுவார்னா, இன்னைக்கு அவருக்கு வலுவான கூட்டணி தேவைப்படுது. நாளைக்கு இது மாதிரி பிஜேபி கூட ஒட்டுறவு இல்லைலாம் சொல்றது வந்து இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதிமுக சைட்ல இருந்து இல்லை நீங்கள் அண்ணாமலையை வந்து நீங்கள் ஓரங்கட்டி வேற ஒரு தலைவரை கொண்டு வந்தா நாங்கள் கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கு. இது கூட்டணி மட்டும் இல்லை, ஆட்சியே கூட்டணி ஆட்சியை அமைங்கும் போது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியில பங்கு பெறதை விட வேற என்ன நோக்கம் இருக்க போகுது? அப்போ எடப்பாடியார் இந்த ஒரு துருப்புச்சீட்டை பயன்படுத்தினார்னா அண்ணாமலையை சைட்லைன் பண்ணிட்டு, ஏன்னா இது ஆட்சியில வந்து ஒரு மந்திரியில வந்து ஒரு பிஜேபி இன்னைக்கு உடனே வந்து உட்காரணுங்கிறதுக்கு அது ஒரு பயங்கரமான வாய்ப்பா மாறும். இது அரசியல்ல வந்து நிரந்தர எதிரிகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டணிகள் தான், சந்தர்ப்பவாத கூட்டணி நோக்கி போகக்கூடிய கட்சிகள் தான். கண்டிப்பா. நன்றி சார். திரு வரசன் உங்கள்கிட்ட ஜெயகரன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க சொல்ல வருது. தமிழ்நாடு அரசியல் என்பது பாரதிய ஜனதா கட்சி நினைப்பது போல அத்தனை எளிதான அரசியல் கிடையாது. இன்னொன்று, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருப்பதால் அவர்களுடைய கனவு ஒரு நாளும் பலிக்கப் போவதில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கான ஏற்ற கட்சியாக நான் தனிப்பட்ட முறையில் நினைப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும். அது சார்ந்து தமிழர் நலனை பேசுகின்ற கட்சிகள் தான் இங்கே ஆள முடியும், கூட்டணியும் அமைக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே ஒற்றை இலக்கத்தில் தான் இருக்கும். அவர்கள் சொல்லுவதால் ஆட்சி கனவையோ ஆட்சி கட்டிலே பிடிக்கப் போவதில்லை. அவர்களுடைய எந்த விதமான அரசியல் அபிலாஷைகளும் தமிழ்நாட்டில் பலிக்கப் போவதில்லை. இதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் நட்புறவு பாராட்டி தமிழ்நாட்டு மக்களில குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்ற அண்ணாமலை கனவு கண்டால் அது நிச்சயம் பலிக்கப் போவதில்லை. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவானவர்கள். பாரதிய ஜனதா கட்சி எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைப்பார்கள். நன்றி சார். நன்றி. சொல்லுங்க ஹரிகர் ராஜா, உங்க நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணிடுங்க சார். ஒரே கருத்து தான். திமுகவோடையும் அதிமுகவோடையும் எக்காலத்திலும் கூட்டணி கிடையாது. புரட்சி இளைஞர் அண்ணாமலையோட தம்பியா சொல்றேன், திமுக அதிமுகவோடு கூட்டணி வைக்கவே மாட்டோம். அண்ணனும் கிளாரிஃபை பண்ணிக்கிறார். தலைவரா இருக்காரு சார் சொன்ன மாதிரி ஒரு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் சென்ட்ரல் வந்து கண்டிப்பாக கூட்டணி வேணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அண்ணாமலை இருக்கும்போது எடப்பாடி வரமாட்ட வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அவரை ஓரம் கட்டிட்டு கூட்டணி வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு சார் அந்த விவாதத்திற்கே நாங்கள் ஆளாக விரும்பல. திமுகவோடும் அதிமுகவோடும் சத்தியமாக இனி கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது. மக்களை நோக்கி போக தயாராகிட்டோம், மக்களை பார்க்க போகிறோம் சார். சிம்பிள் சார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்கள் வீட்டில் ஒரு பிரியாணி பண்ணுறாங்க சார். பிரியாணியில் ஒரு சிட்டிக்கு உப்பு அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உங்களால் சாப்பிடவே முடியாது. உப்பு கரித்து அருவறுத்து தூக்கி போடுவீங்களே நீங்கள். அதே போல் இன்னைக்கு திமுக அதிமுகவை மக்கள் வெறுத்து ஓரங்கட்ட தயாராகிட்டாங்க. நாங்கள் மக்களை சந்திக்க போகிறோம், திட்டத்தை சொல்ல போகிறோம், வெற்றி வாகை சூட போகிறோம். இன்னொன்று, அந்த அரசியல் விமர்சகர் அண்ணன் ஒன்று சொல்கிறாரு, மக்களாட்சி இன்னைக்கு மக்களுக்கான ஆட்சி. அதை நான் திமுக தான் நினைக்கிறேன். அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அண்ணன் வந்து நிஜமாவே நல்ல ஆட்சி மக்களாட்சி நான் பெருமையாக நினைச்சேன். டக்குனு அதுக்கு திமுக தான் நல்ல கட்சின்னு சொல்லும் போது பார்க்கக்கூடியவர்களே அதிமுக ரெண்டையுமே சொன்னார். இல்ல இது சொல்லும் போது புரியுது, பார்க்கக்கூடியவர்களுக்கே தெரியும். இது வந்து 2026 பெரிய நகைச்சுவை. மக்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள், மக்கள் கரத்தோடு பாஜக. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட், பிரியாணி உப்பு சொன்னாரு. இன்னைக்கு இருக்கக்கூடியதுல என்னன்னா, பிரியாணியில தண்ணி ஊத்தி கூட உப்பை கலக்கி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பிரியாணியை தூக்கி போடுறதுக்கு யாரும் தயாரா இல்லை எந்த கட்சியும். அதாவது இவர் எண் மக்கள் யாத்திரைக்கு போகும்போது அப்படிதான் சொன்னாரு. பூனையை வந்து புலியாலாம் காமிச்சாரு.
பாராளுமன்றத்தில் நாங்கள் ஜெயிப்போம் வெற்றி பெறுவோம்லாம் சொல்லி சொன்னார். அதாவது இதுவரையிலும் பாத யாத்திரை போன தமிழ்நாட்டினுடைய தலைவர்களுடைய பாத யாத்திரையை கெடுத்த அண்ணாமலை அவர்கள் 2026 வெற்றி பேசலாமா? கடைசியா நீங்க பேசக்கூடாது, ஏன் சுற்றுல பேசக்கூடாது, நீங்க பேச கடைசி அதாவது நிறைவு. பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலத்துல பாலாறு தேனாறு ஓடுதா? குஜராத்தில் ஆட்சி செய்த பிஜேபி கட்சி அந்த மாநிலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்தியாவுடைய வங்கிகளை கொள்ள அடிச்சுட்டு போய் குஜராத்திர்கள் வந்து வெளிநாட்டில் உல்லாசமாக வாழ்ந்துன்னு இருக்கிறான். பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்களை லஞ்சமும் லாவலும் தலைவிரித்தாடுது. இவங்க போய் தமிழ்நாட்டில் கனவு காண சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இது திராவிட மண், இந்த மண்ணில் பிஜேபி கால் கூட வைக்க முடியாது. பேசுகிற 3 பேர் பேசுனாங்களே, பேசின அத்தனை பேரும் இதுதான் மக்களுடைய மனநிலை, இதுதான் மக்களுடைய நிலைமை. 2026 அதிமுக வெற்றி பெறும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் அவர்கள் பேசியது. இவர் பேச ஆரம்பிக்கும் போது சொன்னார் 10 பேரை கூப்பிடுங்க, போன்ல பேசுறேன், அதை பண்ணாரு. இவருக்கு முன்னாடி சாட்சியாவை பாரதிய ஜனதா கட்சினா பொய்யர்கள், பொய் அப்படின்றதுக்கு அதிமுக மாபெரும் வெற்றி. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.